தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் பொருளாதார ஆலோசகர் திரு ஷியாம் சேகர் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தற்போது இந்த பண மதிப்பிழப்பு விவகாரத்துல மத்திய அரசு தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தற்போது புதிய அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. பழைய ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தால் அபராதம் விதிக்கப்படும் உள்ளிட்ட பல அம்சங்கள் அதில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த புதிய சட்ட திருத்தம் ஏற்படுத்த போகிற விளைவுகளா நீங்க எதை பாக்குறீங்க? அதாவது சாமானியர்கள் யார் யார்கிட்ட இந்த பணம் இருக்கோ இந்நேரம் எல்லாருமே ஒண்ணு நம்ம கணக்குல செலுத்தியிருப்போம் அல்லது அதை மாற்றி இருப்போம். இன்னும் யார் பணத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் இதை வெளியில் கொண்டு வர இயலாதவர்கள் கையில தான் இந்த பணம் அநேகமாக இருக்கக்கூடும் நினைக்கிறேன். அவர்களுக்கு தொடர்ந்து அந்த பணத்தை மாற்றுவதற்கு வாய்ப்பை மறுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுப்பதாக நான் கருதுகிறேன். அதாவது ரிசர்வ் வங்கியில போய் மாத்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவங்க தடுக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவரையில் கொடுக்கப்பட்ட அவகாசத்துல பெருவாரியானவர்கள் மாற்றி இருப்பார்கள் அப்படின்றதுதான் அரசுடைய இது. அரசு கிட்ட எவ்வளவு பணம் வெளியில இருக்குன்ற கணக்கு அரசு கிட்ட இருக்கும். சோ இதுவரையும் எல்லாரும் சொன்னது என்னன்னா இந்த பணம் எல்லாமே வந்துரும்னு சொன்னாங்க. அப்ப வராத பணம் ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தமாகுது. அந்த பணத்தை தடுக்கிறதுக்காக தான் இந்த மசோதா போட்டதா நான் நினைக்கிறேன். மொத்த பணம் வந்துரும்னு இது வரைக்கும் சொன்னதும் அதுலயும் உண்மை இருக்கிறதா தெரியல. ஏதோ ஓரளவு பணம் வராம தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பணத்தை தடுக்கிறதுக்காக தான் இந்த மசோதா வந்தான்னு நினைக்கிறேன். இதுல சாமானியர்களுக்கு பெரிய பாதிப்பு வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். திரு ஷியாம் சேகர், சாமானியர்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறீங்க. மத்திய அரசு தொடர்ச்சியான நடவடிக்கைகளை இந்த பண மதிப்பிழப்பு விவகாரத்துல எடுத்துக்கிட்டே வராங்க. இது என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? பொருளாதாரத்துல இந்த தினக்கூலி இந்த வருவாயில என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் நாம் எதிர்பார்க்கலாம்? இல்ல, தினக்கூலிக்கு உங்களுக்கு குறைந்த மதிப்பீடு நோட்டுகள் புழக்கத்துக்கு அதிகரிக்கணும். அதாவது 100 ரூபாயும் 500 ரூபாய் புது நோட்டுகள் புழக்கத்துக்கு அதிகரிச்சாலே தினக்கூலி பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுக்கும் இந்த நடவடிக்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பண மதிப்பு நீக்கம் செஞ்சது ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோட செஞ்சிருக்காங்க. அது பொதுமக்களை பாதிச்ச அந்த காலகட்டத்தை நம்ம தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனால வர பாதிப்பு இல்லை. இப்ப இருக்கக்கூடிய பாதிப்பு எதனால வருதுன்னா உங்களுக்கு பழைய பணத்துக்கு மாற்றாக புழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டிய புதிய பணத்தை எந்த அளவு கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. அந்த பணம் அதிகரிச்சாலே இந்த பிரச்சனை அடங்கிடும். அதனால இந்த நடவடிக்கைனால சாமானியர்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். திரு ஷியாம் சேகர், தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.